கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதம் வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இந்த நாளிலும் கிறிஸ்தவர்கள் யோகா செய்யலாமா என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நேரங்களில் அநேகருக்கு சில கேள்விகள் ஏற்படலாம். எல்லாரும் இந்த உடற்பயிற்சியை செய்கிறார்களே, நானும் செய்யலாமே என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஒரு வாலிப தம்பி என்னிடத்துல வந்து கேட்டான், அண்ணா நான் உடற்பயிற்சி செய்யலாமா, அந்த யோகா செய்யலாமா என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், உடற்பயிற்சி செய்வதிலே எந்த தவறும் கிடையாது, உடம்புக்கு நல்லதுதானே என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டான். இது உடற்பயிற்சி அல்ல, இது சூரியனை வணங்குவதும் பிற தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைமைகளும் அதிலே நிறைந்திருக்கின்றன. அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது பாதிக்க செய்கிறது என்று சொல்லி சில காரியங்கள் பகிர்ந்து கொண்டான். அவனோடு பள்ளிக்கூடத்திலே பயின்ற ஒரு வாலிப தம்பி, கிறிஸ்தவ தம்பி, யோகா பயின்றவன், கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டே அவன் மறுதலித்து, நான் யோகா செய்வதன் மூலமாக இறைவனை நான் கண்டடைய முடியும் என்று சொல்லி அவன் பின்வாங்கி போன ஒரு சாட்சியை அவன் என்னோடு பகிர்ந்து கொண்டான். எனவே தான் இந்த நாளிலும் நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் கூகுள்ல போய் நாம் யோகா என்று சொல்லி நாம் அடிப்போம் என்று சொன்னால் அங்கே அதிலே நிறைய காரியங்கள் வரும். யோகா என்று சொன்னால் பாருங்கள், அது ஒரு வகை உடற்பயிற்சியும் தியான கலையும் நிறைந்தது என்று சொல்லி அதிலே வரும். பாருங்கள், அது மாத்திரமல்ல, முதலாவது யோகா செய்யும் பொழுது அங்கே கற்றுக்கொள்ள கொடுக்கிற ஒரு காரியம், கிழக்கை நோக்கி உட்கார சொல்லுவார்கள். முதலாவது சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லுவார்கள். சூரியனை நாம் நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி சில ஸ்லோகங்களை அங்கே சொல்லுவார், சில மந்திரங்களை சொல்லுவார்கள். அதன் பின்பு அவர்கள் அங்கே அந்த உடற்பயிற்சியை கற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் அந்த உடற்பயிற்சியை குறித்து நீங்கள் நெட்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு உடற்பயிற்சியும் ஒவ்வொரு மிருகங்கள், பறவைகளுடைய நிலைகளை குறித்து அங்கே இருக்கும். ஒவ்வொரு தியான நிலைகள், அந்த யோகாவை கண்டுபிடித்த ஒரு முனிவருடைய தியானத்தின் வகைப்பாடுகளைத்தான் அங்கே யோகாவாக சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளும் கூட அவைகளில் போய் நானும் உடற்பயிற்சி செய்கிறேன் என்று சொல்லி அதுல ஈடுபட்டு அநேகர் தங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தையே விட்டு வழி விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவியிலே அவர் தேவாலயத்துக்கு கொண்டு செல்கிறார். தேவாலயத்திலே நடக்கிற அருவருப்புகளை ஆண்டவர் அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். அதிலே ஒரு அருவருப்பு தான் பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று சொல்லி என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை செய்யக்கூடிய மூப்பர்கள் செய்கிற காரியம் என்ன? தேவாலயத்துக்கு நேராக தங்களுடைய முதுகை காண்பித்து கிழக்கு நேராக உட்கார்ந்து சூரியனை நமஸ்கரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலேயே பாருங்கள், சூரிய நமஸ்காரம் இருந்திருக்கிறது. ஜனங்கள் சூரியனை நமஸ்கரித்து அங்கே யோகா செய்திருக்கிறார்கள். ஆண்டவரை மறந்து, சிருஷ்டிகரை மறந்து, சிருஷ்டியை வணங்கி இருக்கிறார்கள். அதுதான் இங்கே உள்ள தவறான ஒரு காரியம். உடற்பயிற்சி தவறு அல்ல, சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை வணங்குவதுதான் தவறு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்புகள் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்புகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு மனிதனோ எழும்பி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு தெய்வத்தையோ வேறொரு காரியத்தையோ ஆராதனையோ சொல்லி நீங்கள் அங்கு வந்தால் நாம் நம்முடைய சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகும், அந்த ஆராதனை நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு வேற ஒரு காரியத்துக்கு நேராக ஒரு மனிதன் வழிநடத்துவான் என்று சொன்னால் அதை நீ கேட்காதே, அங்கு போகாதே என்று சொல்லி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளை வணங்கி கொண்டிருக்கிறோமோ? இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றை சிருஷ்டித்த இந்த சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவனை, இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோமா? யோபு 31 அதிகாரம் 26 வசனம் முதல் 28 வசனம் வரை இங்கு யோபு சொல்லுகிறார், சூரியனையும் சந்திரனையும் அவைகள் மகிமையாய் பிரகாசித்து செல்லும் பொழுது நான் அவைகளை நோக்கி என் கைகளை ஏறெடுத்து நான் முத்தமிட்டிருந்தால் தேவன் அதற்கு எனக்கு சரியாக அவர் எனக்கு நீதி செய்வாராக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் சூரியனையோ சந்திரனையோ நோக்கி ஒரு நாள் நான் கையெடுத்து நான் கும்பிட்டதில்லை, அவைகளை பார்த்து நான் முத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காணொலி கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோரே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிருஷ்டிகரை நாம் ஆராதிக்கிறோமா, சேவிக்கிறோமா? இல்லை சிருஷ்டியை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கைகளால் உருவாக்கப்பட்டவைகளையோ இல்லை தேவனால் உருவாக்கப்பட்ட சூரியனையோ சந்திரனையோ இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட சில காரியங்கள் ஆண்டவரால் அருவருப்பு என்று சொல்லப்பட்ட காரியங்களை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோமா? உடற்பயிற்சி செய்வது தவறல்ல, ஆனால் அங்கே கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், யோகா வகுப்புகளில் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் சூரியனை நமஸ்கரிக்க சொல்லுகிறார்கள். அங்கே ஒவ்வொரு மிருகத்தினுடைய ஒவ்வொரு நிலைமைகளை அங்கே சொல்லி அவைகளைத்தான் அங்கே யோகா என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களிலே ஆண்டவர் வெறுக்கிற அருவருப்பான காரியங்களை சிக்கிக் கொள்ளாதிருங்கள். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பிரஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களுக்கு, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களுக்கு நாம் விலகி நடப்போம். பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் உலகத்தின் அசுத்தங்களுக்கும் பாவத்துக்கு விலகி ஜீவிப்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். God bless you.